இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தினாலே கடந்த 2 நாட்களும் நம்ம சமாதானத்தை எங்கு நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தியானித்தோம். இல்லை, முதல் நாளிலே உங்களுக்குள் அந்த சமாதானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். 2வது நாளிலே ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த 3வது நாளிலே எங்கு சமாதானம் இருக்கிறதாம், படுக்கையில் சமாதானம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். பாருங்க, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இரவிலே நாம் நித்திரைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது நம்ம சண்டை போட்டிருக்கலாம், கோபமாக பேசியிருக்கலாம், இல்லை யாரையாவது நம்ம திட்டி இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களோடு நம்ம நித்திரைக்கு செல்வோம்னு சொன்னால் நமக்கு ஒழுங்கான நித்திரை நமக்கு என்ன செய்யாது, வராது. அப்படியே பெட்டில் போய் புரண்டு படுத்துட்டே இருப்போம். நமக்கு தூக்கமாக, அதான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இது கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தை மட்டும் வச்சு நான் சொல்கிறேன். யாரையாச்சும் நான் கோவம், இந்த பள்ளியிலும் கூட மாணவர்களை சில வேளை நான் ரொம்ப கோவமாக திட்டிடுவேன். அதாவது ஹோம்ஒர்க் எழுதாமல் வந்துடுவோம், படிக்காமல் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சில வேளை அப்படி கோவத்தில் திட்டிடுவேன். ஆனால் அப்புறம் அவனை கூப்பிட்டு நான் சமாதானப்படுத்துவேன். சரிடா டீச்சர், எதுக்காக ஒன்று திட்டுறேன், நீ படிக்காமல் வந்ததுனால தானே, நீ எழுதாமல் வந்தது தானே அப்படின்னு சொல்லி அவனை நினைச்சிடுறேன், சமாதானப்படுத்திடுவேன். ஆனால் என் உள்ளத்துக்குள்ளே ஐயோ அந்த பையனை அவ்வளோ திட்டோமே நம்ம, சரி அவன் என்ன கஷ்டத்தில் அவன் எழுதாமல் வந்தானோ, என்ன கஷ்டத்தில் அவன் படிக்காமல் வந்தானோ, ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, நம்ம அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம திட்டோம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் அந்த நினைப்பே வராது. ஆனால் நான் அப்படியே நித்திரைக்கு போகும்போது என் பெட்டில் படுத்துருக்கும் அப்படியே ஒவ்வொன்றாக நான் யோசித்து பார்க்கும்போது, இந்த கிளாஸில் இந்த மாணவன் நம்ம இப்படி நம்ம திட்டோம், ஏன் அவன் ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் நமக்கு தெரியாதே, நீ ஏன் திட்டின, அப்படியே என் மனசாட்சி என்னையே கேட்கும்ல. அப்போ அப்படியே புரண்டு அப்படியே நம்ம யோசிச்சுட்டே இருப்பேன். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பேருக்கு ஒருவேளை கோவப்படலாம், சில காரியங்களை தவறான காரியங்களை செஞ்சுருக்கலாம். அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து நித்திரைக்கு தூரமாக நம்முடைய கண்கள் நினைச்சு விலகி ஓடிக்கொண்டே இருக்கும் பாருங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம அவர்களோடு ஒப்புரவாகி சண்டையிட்டவர்களோடு நாம் சமாதானமாக இருந்தா நம்முடைய நித்திரையும் எப்படி இருக்குமா, சமாதானம் உள்ளதாக இருக்கும். பாருங்க, இந்த வாக்கியத்தை சொன்னவர் யாரு, தாவீது ராஜா. அந்த தாவீது ராஜா ஒரு ராஜாவாக ஒரு தேசத்தையே அவர் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவு பாடுகள். சில ராஜாக்கள் திடீர்னு போர் தொடுத்துருவாங்க இல்லையா, போருக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும், போர் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும். ஆனா அந்த தாவீது ராஜா தான் இவ்வளவு நிலைமையிலேயும் அவர் சொல்றாரு, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்று சொல்லி. பாருங்க, அப்போ அவருடைய அனுபவத்தை இன்றைக்கு நம்முடைய அனுபவமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பாடு வந்தாலும் நிசப்பா, நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் அப்படின்னு இந்த தாவீது ராஜாவை போல இதுக்கு நம்மால சொல்ல முடியுமா? நம்ம சமாதானம் உள்ளவர்களாம் நம்முடைய படுக்கைக்கு நித்திரைக்கு நம்ம செல்கிறோமா? சற்று நம்ம யோசித்து பார்க்க முடியாது, நம்ம அழைக்கப்படுகிறோம். இன்னும் அது மாத்திரம் இல்ல, இந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே தரியு என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த தரியு ராஜா இந்த தானியேல் இடத்துல மிகவும் பிரியமாயிருக்கின்றார். ஆனால் அந்த தேசத்தினுடைய பிரதானிகள், மூப்பர்கள், இன்னும் எல்லா மந்திரிகள், தேசாதிபதிகள் எல்லாரும் பாருங்க தாவீதுக்கு விரோதமாய் வந்து அவன் தினமும் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகளை திறந்து வைத்து ஜெபிக்கிறதை பார்த்து ராஜாவினிடத்தில் சொல்றாங்க, ராஜாவே, உம்மை தவிர யாரையுமே வணங்கக்கூடாது மக்கள். ஆகையினால் உங்களுடைய அரண்மனையில் ஆனாலும் சரி, அந்த இந்த நம்ம தேசத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஆனாலும் சரி, யாருமே உண்மை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ராஜாவும் தானியேலை எதிர்பார்க்கல. அவரும் தன்னுடைய முத்திரையை கொடுத்து எல்லாரும் ஆமா என்ன தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. ஆனா தானியேல் அதை சட்டை பண்ணவே இல்லை. தானியேல் தினமும் அந்த உத்தரவு போடப்பட்டது என்று அறிந்த போதிலும் கூட தானியேல் 6:10 வாசிக்கிறோம். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து இடப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, இந்த பிரதானிகள் எல்லாரும் வந்து ராஜாவிடத்தில் சொல்லி, ராஜாவே, உண்மை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனா தானியேல் பாருங்க இப்படி வணங்கிக்கிட்டே இருக்கான். அவனை தூக்கி அவங்க இப்படிப்பட்ட ராஜாவை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்குறவர்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? அவங்கள சிங்க கபில கொண்டு போடணும்.
இது மாறாத பிரமாணமா இருக்கும் ராஜாவேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. பாருங்க, நீ உம்முடைய அரண்மனையை வைத்திருக்கிற இந்த தானியேல் அவன் ஏதோ ஒரு தெய்வத்தை நோக்கி வணங்கி கொண்டு இருக்கிறான், உங்களை வணங்காம. அதனால அவனை கட்டாயமா என்ன செய்யணும், சிங்க கவிக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ராஜாவிடத்துல பேசுறாங்க. அதே மாதிரி தானியேலை தூக்கி சிங்க கபில என்ன செய்தாச்சு, போட்டாச்சு. ஆனா இந்த ராஜாவுக்கு பாருங்க, நைட் அவர் போஜனம் பண்ணவே இல்லையா, அவருக்கு நித்திரையும் வரவே இல்லை என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஏன்? அவருடைய சமாதான குறைச்சல், அது உள்ளத்துல இருந்த சமாதானம் எல்லாம் போயிட்டு. ஏன்? ஒரு நல்ல மனிதரை, ஒரு தேவ மனிதனை நம்ம கொண்டு சிங்க கபில போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லுற வேதனை. சில பேருக்கு அப்படி தூங்கும் போது பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்குனாங்கன்னா நல்லா தூக்கம் வந்துருமா. இந்த ராஜாவும் கூட அதே மாதிரிதான், கீத வாத்தியங்கள்லாம் வாசிக்க ஒருவேளை நிறைய நாட்கள் அப்படி தூங்கி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்லிட்டாரு, தானியேலை தூக்கி சிங்க கபில போட்டாச்சு, தான் சமாதானம் உள்ளவனாக, சமாதானம் எல்லாம் இழந்து போயாச்சு, யாரும் என் பக்கம் வரக்கூடாது, நான் சாப்பிடவும் இல்லை, எந்த கீத வாத்தியமும் என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் ஒதுக்கி விட்டாரு. பாருங்க, அவருடைய உள்ளத்துல இந்த சமாதானம் விடுபட்டு போயிடுச்சு. அந்த சில பேருக்கு மியூசிக் கேட்டுக்கிட்டே இருந்தா நல்லா என்ன செய்யலாம், தூக்கம் வரலாம். என்னுடைய ஹாபி கூட அதுதான். பாருங்க, நானும் சில வேளையில் நைட்டு தூக்கம் வராமல் இருக்கும்போது அப்படி பாடல் கேட்டுக்கிட்டே என்ன செய்வேன், அப்படி தூங்கி போயிடுவேன். அந்த பாடல்ல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இந்த ராஜாவும் கூட அப்படி கீத வாத்தியங்கள்லாம் இசைக்கும் போது அதை கேட்டுக்கிட்டே அப்படியே என்ன செய்யிருக்கலாம், நாள் உறங்கி இருக்கலாம். ஆனா இப்போ அப்படி கூட எனக்கு தேவையில்லை. இந்த சமாதானத்தை இழந்து நிற்கிறேன், நான் இழந்து போன சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ராஜா பரிதபித்து கொண்டிருக்கின்றார். பாருங்க, இன்னைக்கு அந்த வேத வசனம் வாசிக்கிறோம், தானியேல் 6:18 அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, தாவீது ராஜா சொல்றான், நான் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த தரியு ராஜாவுக்கு அந்த நித்திரை என்ன செய்து வராமலே போயிட்டு. ஏன்? அவனுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை. தானியேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நிகழ்த்தப்பட்டு விட்டதே, என்னால் நிகழ்த்தப்பட்டு விட்டதே என்று சொல்லி அந்த தரியு ராஜாவுக்கு பாருங்க நித்திரையும் கூட வராமற் போயிட்டான். அமைதி, மன அமைதி இல்லைன்னு சொன்னா நம் படுக்கையில அப்படி மாறி மாறி புரண்டு கொண்டே இருப்போம். ஆனால் எப்போது ஒரு தெய்வீக அமைதி, தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறதோ அப்போது நான் அமைதியோடு படுத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய முடியும், சமாதானத்தோடு நாம் தூங்க இயலும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வருவோம். சப்பா, எனக்கும் கூட அப்படிப்பட்ட தாவீது ராஜா மாத்திரமல்ல, நானும் கூட சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி நம்முடைய படுக்கை, நம்முடைய நித்திரை இன்பமா இருக்க நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இசப்பா, நான் தாவீது ராஜாவுக்கு மாத்திரம் இந்த வாக்கியம் அல்ல, இசப்பா நானும் கூட இதே வார்த்தை என்ன சொல்லணும், நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்று சொல்கிற ஒரு வாக்கியம் என்னுடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறத்தக்கதான கிருபைகளை எனக்கு தாங்க. நான் சமாதானத்தோடு ஒவ்வொரு நாளும் என்னுடைய படுக்கைக்கு செல்லணும்ப்பா, என்னுடைய நித்திரை இன்பமாக இருக்கணும், உண்மை குறித்ததாக இருக்கணும். நான் சமாதானத்தோடு நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய வேண்டும், அதிகாலையில் எழும்பி உண்மை துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நான் கேட்கும் போது நிச்சயமாக அவர் நமக்கு அந்த சமாதானம் உள்ள நித்திரையை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். அப்படிப்பட்ட காரியங்களை தருவதற்கு நாம் அவரிடத்துல ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சுவாமி, இந்த அருமையான இந்த 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட தாவீது ராஜாவை போல ஆண்டவரே சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்று சொல்கிறானே, அவனுடைய படுக்கையில் கூட அவனுடைய சமாதானம் அவனுக்குள் நிலைத்திருந்ததை போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சமாதானத்தோடு நித்திரை செய்ய, என்னுடைய நித்திரை இன்பமா இருக்க அப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்கு இடையூறாக இருக்கின்ற எங்களுடைய நித்திரைக்கு இடையூறாக வருகின்ற எல்லா கெட்ட சொப்பனங்கள், ஆண்டவரை எல்லா பிசாசின் சதி ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தனை அதமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். என்னுடைய படுக்கையில நாங்கள் சமாதானத்தோடு இளைப்பார கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபித்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நீ பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை